பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். இந்த குறிப்பிட்ட வேதபகுதி வாசிக்கும் போது ஆபகுக் தீர்க்கதரிசி நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரத்திலே பலனற்று போனாலும், வயல்களில் தானியம் இல்லாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன், என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று எழுதுகிறார். இந்த காலை வேளையில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுக்குற இன்றைக்கு வார்த்தை என்னென்னா, நாம் ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, சந்தோஷத்தை நாம் இழந்து விடக்கூடாது. இன்றைக்கு பிசாசு என்ன செய்கிறான் என்றால், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் எடுத்து விடுகிறான். வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அது அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனும் மிகப்பெரிய ஆசீர்வாதமாகவும் மாறிவிடுகிறது. ஆனால் இதை அறிந்த பிசாசு என்ன செய்கிறான்? தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எடுத்து விடுகிறான். பலவிதமான வேதனைகளையும் பலவிதமான நெருக்கங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் மன பாரங்களையும் சஞ்சலத்தையும் தவிப்பையும் கொண்டு வந்து விடுகிறான். எனவே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் வேதனையோடு கூட இருக்கிறாங்க, மகிழ்ச்சியை இழந்து போயிருக்கிறாங்க. ஆமென். நிறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் இதே போல் மகிழ்ச்சியை இழந்து போயிருக்கலாம். பலவிதமான வேதனையின் அனுபவத்தோடு கூட கடந்து வந்திருக்கலாம். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். ஆமென். எது இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, சந்தோஷம் நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும். எனவே இந்த சந்தோஷத்தை நாம் என்ன செய்ய தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சமாதானம் உண்டாவதாக. பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். எனவே நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆமென். மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அநேக வியாதிகள் நம்முடைய உடம்பை விட்டு போய்விடுகிறது. ஆமென். அநேக வியாதிகளுக்கு மருந்து மகிழ்ச்சியாக இருப்பது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் எல்லாரும் மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பின் செய்தியை தூதர்கள் அறிவிக்கும் போது, இதோ எல்லா ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முழு உலகத்தின் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உண்டாகிற நற்செய்தி. ஆமென். எனவே இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் நாட்களில் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். ஒருவேளை மன பாரங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், கடன் பாரம் இருக்கலாம், நிந்தனைகள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், தொழில் நஷ்டம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம். எது இருந்தாலும் அது என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன், நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன் என்று நம்ம என்ன செய்யணும்? விசுவாச அறிக்கை இடணும். ஆமென். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசமாக நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன், என் சந்தோஷத்தை கெடுக்கிற காரியங்கள் எதுவுமே என்னை அணுக முடியாது என்று சொல்லி நான் விசுவாசமாக இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆஸ்வதிக்க போதுமானவராகவே இருக்கிறார். ஆமென். எனவே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன் என்பதை மறந்து விடக்கூடாது. சத்துரு அந்த பலனை எடுப்பான், அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை நம்ம குடும்பத்தை விட்டு எடுக்க முற்படுவான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம எல்லோரும் சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மனபாரங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், அதெல்லாம் களைந்து விட்டு நம்ம அன்பு கூறுவோம், சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. ஜெபிப்போமா?
பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எப்பொழுது சந்தோஷமாக இருக்க, மகிழ்ச்சியோடு கூட வாழ உதவி செய்கிறாங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் bless you. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென்.